ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் கோழி தனியாக குழம்பு மாதிரி பிரியாணி செய்ய போகிறோம். சோறு தனியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ஒரு முழு கோழி நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு ஊற வைக்க போகிறோம். இது ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கோழி அடித்து நம்ம குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூடயே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 6 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோழி அரைச்சிலையும் இந்த மசாலா போடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ஊற வைங்க. இப்போ பிரியாணிக்கு சில மசாலாவை போட்டால் பிரியாணி நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக இது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி. இது மெதுவான நெருப்பில் வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் தேவையில்லை. அந்த பச்சை அரிசி கம்ப்ளீட்டாக வெள்ளையாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட குழம்பு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே திக்காக ஆகிரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக சேஞ்சு தெரியும் அந்த பிரியாணி குழம்புல. இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளையாகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம இடிக்க இறங்கிடலாம். இது ஒரு இடிக்கல்ல போட்டுட்டு நல்லா மையாக இடிச்சுக்கோங்க. அது நல்லா தூள் மாதிரி ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி சோறுக்கு கொஞ்சம் பொருட்கள் தயார் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம பொரித்து கடைசியாக சோறு மேலே தூவுறதுக்கு இந்த மாதிரி கீழே உள்ள காம்பை வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க நீளமாக. அது கூடயே கொஞ்சோண்டு முந்திரி நான் கொஞ்சம் எடுத்து லைட்டாக உடச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம அப்புறமே பொரிச்சு தான் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு சோளம், கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி. இது சோளமும் பச்சை பட்டாணியும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் ரெடிமேட் எடுத்துருக்கேன். அப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அப்புறம் இது கூடயே பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியை சூடுபடுத்திக்கிட்டு நெய்யை போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கிறேன். போட்டு விட்டுட்டு முந்திரி பருப்பை லைட்டாக பொரித்து எடுத்துக்குவோம். நிறம் மாற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. பாருங்கள், இப்போ நிறம் மாறிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டை வச்சிடலாம். இது கூடயே வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல நிறம் மாற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் பொரிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதையும் எண்ணெயில் வெடி கட்டிட்டு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயிலேயே பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோன்னே அது கூடயே வெட்டி வச்சுருந்த புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல, அதனால் நான் சேர்த்துக்கலை. புதினா நல்லா பொரிஞ்சோடனே இது கூடயே சோளத்தை போட்டுக்கோங்க. சோளம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இது கூடயே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரைஸ் குக்கரில் நான் அரிசி கழுவி போட்டு வச்சுருக்கிறேன். இது கூடயே நம்ம வறுத்து எடுத்தோம்ல
அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான். மூடி போட்டு மூடி குக் பண்ண வைங்க. இப்போ வந்து கோழி பிரியாணிக்கு பொருட்களை பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு 2 cm அளவுக்கு, பூண்டு ஒரு 5 நல்லா இடித்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி போட்டு வச்சுக்கோங்க. தேவையான புதினா இலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல, அதனால் நான் சேர்த்துக்கல. இது கூடைய பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் செஞ்சால் வந்து குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நெய் நல்லா சூடாயோட பட்டை வகை போட்டுக்கோங்க. பட்டை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே புதினா இலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா எண்ணெயிலே பொரிய விடுங்க. இது கூட இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இது கூடயே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோன்னா ஊற வச்சுருந்த கோழியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா பரட்டியாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண வைங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ சோறை பார்க்கலாம். சோறு இப்போ நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இது கூட நம்ம வந்து கலர் சேர்க்க போகிறோம். சேர்க்காமல கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அலங்காரத்துக்கு சிவப்பு கலரும் பச்சை கலரும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து மேலே அப்படியே நான் ஊற்றி விட்டுக்கிறேன். கலர் ஊற்றியோன்னா பொரிச்சு வச்சுருந்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடயே வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சோறு ரெடி ஆகிடுச்சு. இது போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கோழி இறைச்சி பார்த்துடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகியோன்னா கோழி இறைச்சியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூடயே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் கோழி இறைச்சியும் பார்க்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி இது இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இது ஒரு வாரமாக வேகட்டும். நம்ம வந்து அச்சார் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு காய் தீமொன்று எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு பீஸு வந்து நன்னாசி பழம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நன்னாசி பழத்தை வெட்டிக்கலாம். சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க. இது கூடயே தீமோனியை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் 2 ரவுண்டாக வெட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அச்சார் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கோழி இறைச்சியும் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது கூடயே நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல, வறுத்து இடித்து வச்சுருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு வந்து நான் தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி இறைச்சிலேருந்து வெளியே வந்த தண்ணி. உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரியாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நம்ம ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் என் ஃபேமிலியும் சேர்ந்து சுட சுட பிரியாணி சோறு சாப்பிட போகிறோம். பிரியாணி சோறு வச்சு அது கூடயே தீமோனி நன்னாசி பழம் அச்சாறு வச்சு சுட சுட
பிரியாணி கோழி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, செம்ம மணமாகவும் இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். மீண்டும் புது புது ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.